ವಾಸಗಳನ್ನು ಮೇಲ್ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಮತ್ತೆ ತನ್ನ ಪ್ರಕಾರமாக ಸಮರ್ಪಕರು ಎಲ್ಲ ಸ್ತ್ರೀಯ ಶಕ್ತಿ நாமங்கள் சுத்தரிக்கப்படும் விடுதலை கிடைக்கும் இயேசுவின் ரத்தம் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லுவார். மக்கள் யாரும் ரத்தத்தை தீவிக்கும் இயேசு கிறிஸ்துநாமத்தை கேட்டு வைக்கிறவங்க நமக்கு தரப்படைய தேவனின் வசனம் எல்லாம் புகழிடப்பட்டது. அவரை அண்டிக் கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமா. அவரை அண்டிக் கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமா. தேவனின் வசனமெல்லாம் புகழிடப்பட்டது. அவரை அண்டிக் கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கம் பெறுகின்றான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கம் பெறுகின்றார். தேவனின் வசனமெல்லாம் உடமிடப்பட்டது. அவரை அண்டிக் கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமாயிருப்பார். அவரை அண்டிக் கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமா. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுகின்றார். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுகின்றார். ஆபத்து நேரத்திலோ அவரே துணை செய்பவர். அல்லேலூயா. ஆபத்து நேரத்திலோ அவரே துணை செய்பவர். தேவனின் வசனமெல்லாம் புறவிடப்பட்டது. அவரை அண்டிக் கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமா. யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை போகாது. ஜெபத்தை கேட்கின்றவர். அல்லேலூயா. உன் நம்பிக்கை போகாது. நம் ஜெபத்தை கேட்கின்றவர். தேவனின் வசனமெல்லாம் உடமிடப்பட்டது. அவரை அண்டிக் கொள்ளோ யாவருக்கும் அவரே கேடகமாயிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனின் வசனமெல்லாம் உடமிடப்பட்டது. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். உண்மையுள்ள மனிதன் பூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபத்தின் நேரத்திலும் கூட தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையுள்ள சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தைப்படி நடப்பார்கள். அல்லேலூயா. வசனம் அறியாதவர்கள் உலகத்தின் பார்ப்பால் நடந்து கொள்வார்கள். ஆனால் நம் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று கர்த்தர் சொல்றார். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். அல்லேலூயா. அப்படியே தேவனுடைய வசனத்தை நாம் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற போது இரக்கம் பெறுகிறான். கர்த்தருடைய இரக்கம் நம்மை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் பாப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறதுனால் நிச்சயமாக முடிவு உண்டு. எனக்கு அநேக பிள்ளைகள் வருத்தத்திலும் சஞ்சலத்திலும் தவிர்த்திலும் இருக்கிறாங்க. அப்ப வார்த்தை இல்லாத போது அவர்களுக்கு சஞ்சலமும் தவிர்ப்புமா இருக்கும். ஆனா தேவன் நம்மளோடு பேசும்போது அவர் வார்த்தையை நமக்கு கொடுக்கும் போது நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். நம் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார்.
அல்லது ஜெபம் இல்லை என்றால் நாம் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்திலும் கூட எங்கள் வசனத்தை நாளும் நீங்க தேடுவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபடியும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவான். அல்லேலூயா. சோதரம் நம்ம எதையோ மனுஷன் நாம் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறோம். யாராவது நமக்கு எல்லாம் செய்வாங்களான்னு என்று நம்ம மனிதர்களை பார்க்கிறோம், நம்ம சரீர பலத்தை பார்க்கிறோம், என்னால் எல்லாம் செய்ய கூட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், அவர் என்னை நோக்கி கூப்பிடும் போதுதான் நான் அவனுக்கு மறுபடியும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆனா நம்ம அவரை நோக்கி பார்க்க மாட்டோம். ஏதோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது ஏதாவது மனுஷனை பார்ப்போம். இல்லை நம்மளுக்கு எங்கேயாவது ஓடி அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பாதிச்சு எப்படியாவது நம்ம என்ன செய்யலாம். அல்லேலூயா. நம்ம கடன் பிரச்சனையாலும் சரி, இல்லை வேறு எந்த பிரச்சனையாலும் தீர்த்து கொள்ளலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாங்க சொல்றார். ஆண்டவர் சொல்றார், என்னை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. தாயை தகப்பனை கூட நம்ம கைவிடலாம், ஆனா தேவன் நம்ம ஒருபோது கைவிட மாட்டார். அங்குள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் கூட. அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். மாலாக்காமல் அவர் நம்ம தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உள்ள அனைத்து வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது அவருக்கு விரோதமான எந்த பாவங்களையும் நாம் செய்யாதபடி நாம் என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா காலம் மிகவும் சமீபமா இருக்கிறதுனால தேவனுடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் ரகசிய வருகையை நாம் கைப்பற்றவில்லை இல்லாதபடி 10 கன்னியர்கள் 5 கன்னியர்கள் இப்படி ஆயத்தமா இருந்தாங்க. எல்லாத்தையும் எண்ணெயை வாங்கி வைத்துக் கொண்டாங்க, துணியை வாங்கி வைத்துக் கொண்டாங்க. ஆனாலும் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தாங்க. தேவனுடைய எப்பாடு சத்தம் கேட்கும் போது உடனே அவர்கள் என்ன செய்வாங்க, எண்ணெயை ஊற்றினாங்க, துணியை வைத்தாங்க, பத்த வச்சாங்க, எழுந்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. 5 கன்னியர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், 5 கன்னியர்கள் கைவிடப்பட்டார்கள். அப்படியாக ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஆயத்தமா இருங்க, விழித்து இருங்க, ஜெபத்துல தனித்து இருங்க, உபவாசத்துல இருங்க, பிசாசை எதிர்த்து அப்போது அவன் நாம் வெட்கப்பட்டு ஓடுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழாக்காம தலையாக்க கீழாக்காம நான் மேலாக்குவேன் என்று அது வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். உள்ள கையில நான் வரைந்துள்ள ஒரு நாம பாதுகாக்கிற தேவன் நான் என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமான முடிவு உண்டு, நம்பிக்கை நீ போகவே போகாது. அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள் ஒருபோது கெட்டப்பட்டு போவதில்லை. சில கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ நமக்கு வரும்போது நாம் ஒருபோது சோர்ந்து கொள்ளக்கூடாது. இன்னுமாக நான் கர்த்தரை தேடுகிறேன், இன்னும் அதிகமாக நான் தேவனை அன்பு கொள்வேன் என்று நாம் என்ன செய்யணும், வைராக்கியத்தோடு இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளணும். உலகத்தை நாம் நிதானித்து கொஞ்சம் யோசித்து தியானித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உலகமே என்ற ஒரே ஒரு வார்த்தையில தான் நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக நாம கூட அவருடைய வார்த்தையில தான் நம்ம நிலைத்து நிற்க முடியும். வார்த்தையில தான் தேவன் சொல்கிறாரு, என்னை துதிங்க, என் கைகளை அல்லேலூயா நல்ல தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உபவாசம் வைத்து ஜெபிங்க. 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீங்களா, நீங்கள் சோதனை விழுந்து போகாதவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு 24 மணி நேரம் வேலை இருந்துகிட்டே தான். ஆனா அவருக்காக நம்ம 1 மணி நேரம் ஒதுக்குகிறோமா, அதை ஒதுக்கி நீங்க செய்வீங்க. அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை இல்லாதவர்கள் அந்நிய பாஷை நல்ல பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆளுநர் உங்களுக்குள்ள இருப்பதற்காக நீங்க விடமடைய முடியும். யூதாவும் எருசலேம் சமாரியாவும் பூமி முழுவதும் கடையாங்கிற வரைக்கும் நம்ம சாட்சியா நிற்க விடம் கிடைக்கும். வியாதியோ வறுமையோ நாசம் மோசமோ பட்டயமோ எது வந்தாலும் அதை நம்ம இயேசுவை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. உலகத்துல உபத்திரம் உண்டு இல்லைன்னு சொல்ல, உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லி, ஆனாலும் நான் ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷர் தேவனாக வரல, நம்மளை போல நம்மளை போல மனுஷ ரூபங்களுக்கு தான் பூமிக்கு வந்தார்.
நம்மளை போலவே அவருக்கு எல்லா உணர்வுகளும் பசி இருந்தது, எல்லாம் மனுஷன் மனுபுத்திரனாக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நம்ம அதை அறியணும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு முன்மாதிரியா நடந்து கொண்டு நமக்கு சாட்சியா நின்று அவர் பதம் ஏறியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக இந்த உலகத்திலே நாமும் கூட முன்மாதிரியா இருந்து அவரை போல வாழ்ந்து இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கையில அவரை போலவே நாம் வாழ்ந்து பரிபூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த வசன வார்த்தையை அந்தவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கேட்கிறோம். யெகோவா தேவன் நம்மோடு இருப்பதனால் நிச்சயமாக முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கட்டுகளவு விசுவாசம் எனக்கு இருந்தால் போதும் உலகத்தையே அல்லேலூயா அதையே தகர்த்து கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்கிறார். கடுகளவு விசுவாசம் தேவன் கேட்கிறார். எங்க 2-3 பேர் ஒரு மனதோடு செபிக்கும் போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறவர். முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது அல்லேலூயா ஆசீர்வாதத்தை நாம் முழுமையா பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை வீண் போகவே போகலாம். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் பல பிரச்சனைனாலும் வியாதினாலும் வறுமையினாலும் சமாதானம் எல்லாம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறார். வார்த்தையை தியானிங்க. வார்த்தை என்பது வெறும் வார்த்தை கிடையாது. தேவன் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்று நீங்க விசுவாசித்தால்தான் அவருடைய மகிமையை நம்ம காண முடியும். சும்மா வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே நம்ம என்ன செஞ்சிடணும், வச்சுட்டு அப்படியே போயிடும். அவ்வளவுதான். அந்த வார்த்தையை நம்ம இருதயத்துல வைத்து வைக்கணும். அதையே பேசிக்கொண்டு இருக்கணும். இன்னைக்கு ஆண்டு நம்மளும் என்ன பேசினா அப்ப மனுஷன் ஏதாவது சொல்லிட்டானா அதை நம்ம என்ன செய்யணும், கரெக்டா கடைபிடிக்கணும். அவன் 10 மணிக்கு வரேன்னு சொன்னான், அவன் இந்த நேரத்தில் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம செய்யணும். ஆனா தேவ வார்த்தை நம்மளோட பேசும்போது அதை நம்ம கவனிக்கிறோமா, அது தியானம் பண்றோமா? அப்பாட்ட கேட்குது, அப்பா நீங்க காலையில இந்த வார்த்தையோட பேசுனீங்களே, அப்ப எனக்காக நீங்க யாரையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் அவர் பாக்கத்தை வைக்கணும். சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக நாம் எதையும் மறைக்க முடியாது நினைக்கிறோம். யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். தேவனுக்கு தெரியாம ஒரு காரியத்தை நாம் செய்யவே முடியாது. அல்லேலூயா. அப்படியாக தேவன் முன்னாடி எல்லா விண்ணப்பத்தையும் நாம் ஏறெடுக்கும் போது கண்டிப்பா நமக்கு தேவன் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாளில நமக்கு ஜெயத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கும். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே நன்றியுடனே துடிக்கிறோம். இந்த நாளில கூட ஆகவே பிள்ளைகளுடைய சமூகத்தில் எத்தனை பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்களோ, எத்தனை பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, எத்தனை பிள்ளைகள் அல்லேலூயா இருதயத்தில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ராஜா, உங்களை அல்லாமல் ஒருவரும் அசைவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பன் எங்களுக்காகவே நீ வந்து உள்மொழி எங்களுக்காக, ரத்தமெல்லாம் எங்களுக்காக, காயமெல்லாம் எங்களுக்காக எங்களை மீட்டெடுக்க வந்த நல்ல தகப்பனை ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் அதோட வேதனை நான் கூட்ட மாட்டேன் என்று சொன்னீங்க. அப்படியாக அந்தவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்தவருடைய சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்காப்பா. ஒரு நன்மை குறைபடுகிறார். நான் ஏசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம். நடத்தப்பட்டே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் வருவதனுடைய நன்மைகள் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் இருப்பதினாலே நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஓர் ஹல்லேலூயா. அதாவது நாம் ஒரு 10க்கு மேலே இருக்குது. இருந்தாலும் நாம் அப்படியே 1-2 பார்த்துன்னு வருவோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துன்னு வாங்க. நம்ம இயேசுகிட்ட இருந்ததுனால் எத்தனை நன்மைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது
நாம் அவரால் மீட்கப்படுகிறோம். இது மிக முக்கியம். அல்லேலூயா. மீட்பு தான் மிக மிக முக்கியம். அழிந்து போகாமல் மீட்கும்படியாக இயேசு நமக்காக வந்தார் பூமிக்கு. இயேசு எதுக்காக பூமி வந்தார்? மனுஷனை மீட்கும்படியாக வந்தார். அதாவது அழிந்து போகிறதை காப்பாற்றுகிறது. மனுஷன் அழிந்து விடுவான், இனி அப்படியே விட்டாக்கா மனுஷன் ஒருத்தவங்க எங்க வர மாட்டான், பரலோகத்துக்கு வர மாட்டான், எல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. அவங்களை எப்படியாவது மீட்கணுன்ற எண்ணத்தோட ஆண்டு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நீங்க எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, இது எப்படி இந்த மீட்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிருபையின் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. பணத்தின் ஐஸ்வர்யம் அது ஒரு பக்கம், இது கிருபையின் ஐஸ்வர்யம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டுட்டு நம்ம இரக்கத்தை பெற்றுக்கிறோமோ அவ்வளவு நமக்கு கிருபையின் ஐஸ்வர்யம். நாம் தேவனுக்கு பிரியமானபடியா நடக்கும்போது அவருக்கு நம்ம மேல அவ்வளவு அன்பு வந்துடும். அவர் அன்பாகவே இருக்கிறார். இருந்தாலும் அவரை எக்காரத்தை முன்னிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. அவருக்கு பிரியமானது போல் நடக்கும்போது அவர் நம்ம மேல எப்படி இருப்பாரு? இரக்கமுள்ளவராக இருப்பார். தவறு செஞ்சிட்டா கூட உடனே மன்னிச்சுடுவார். கோபம் கொட்டி நேர்ந்தன்னு வச்சிங்களேன், நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அல்லேலூயா. நம்ம கர்த்தர்கிட்ட ரொம்ப அன்பா நடக்கும்போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் சம்பாதிக்க முடியும். வேலை செஞ்சாதான் நம்ம சம்பாதிக்க முடியும், அப்படிதானே? அல்லேலூயா. வேலை செஞ்சாதான் நமக்கு கூலி கிடைக்கும். அதே போல இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு சொன்னாக்கா நாம் அவரிடத்தில் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்றேன், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. என்ன மீட்பு? பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எவருக்குள்? இயேசுக்குள். எவ்வளவுக்குள்ள இயேசுக்குள்ள நம்ம இருக்கிறோமோ, ஆண்டவர் எவ்வளவுக்குள்ள நம்ம அணைத்துக் கொள்ளுகிறோமோ, அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கிட்டி சேர்கிறோமோ அவ்வளவு நீங்க கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த பாவ மன்னிப்பு தான் மீட்பு. அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு தடை என்னன்னா பாவம். வேற எதுவுமே கிடையாது. அழகா இருக்கணும், பாவம் எங்க போறதுக்கு? பரலோகம் போறதுக்கு தேவையில்லை. நல்லா படிச்சிருக்கணும், தேவையில்லை. நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கணும், அப்படி இல்லை. சின்ன குழந்தையா இருக்கணும், அதுவும் கிடையாது. பெரியவங்களா இருக்கணும், அதுவும் கிடையாது. இல்லையா? ஒரே ஒரு காரியம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டவர்களா இருக்க வேண்டும். நீங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ யாரா இருந்தாலும் பரவத்துக்கு போய், ஏழையோ பணக்காரனோ யாரா இருந்தாலும் பண்ணுற பரலோகம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வானத்துல போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிக்கிறதுக்கு எத்தனையோ கோடி செலவு பண்றோம். மேல பயணமா கொண்டு போறதுக்கு இப்ப ரெடி ஆயிடுது. மனுஷன் ராக்கெட்ல 4 பேர் போவோம் அந்த ராக்கெட்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நேரம்? ஒரு 11 நிமிஷம் இங்க வாங்க, மேல போய் காட்டு வர போறோம், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையே எங்க இருக்குது தெரியுமா? 3வது வானத்துல உனக்கு வீடு கட்டி வச்சிருக்க. நல்ல
இங்க இல்ல வீடு, திரும்பி நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது, அங்கே இருந்தல சூப்பரான வீடு, உனக்கு வாசஸ்தலத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு இருந்தார். இதுக்கு தடை என்னன்னா பணம் காசுலாம் கிடையாது, பாவம். அந்த பாவ மன்னிப்பாக மீட்பை நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 14 வசனமும் அதுதான் சொல்லுங்க. கொலோசியர் புத்தகத்தில் 1 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த பாவ மன்னிப்பு மீட்பு எதுல கிடைக்குதுன்னா அவருடைய இரத்தத்தினாலே கிடைக்கிறது. அவர் நமக்கு சிந்தின இரத்தத்தினாலே கிடைக்கிறது. அந்த இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரிடத்தில் நாம் மிகவும் அன்பு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இல்லையா? அடுத்தது ஏசப்பாகிட்ட நீ ஏற்றுக்கொள்வதனால் என்ன உங்களுக்கு ஸ்லாக்கிய நன்மை கிடைக்கிறது என்றால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். என்ன பண்ணுகிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருக்கு பிரியமா இருக்கணும்னா எப்படி அப்படின்னா நீதிமான்களாக்கப்பட்டாதான் அவருக்கு பிரியமா இருக்க முடியும். ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவர் அந்த இரத்தத்துல மீட்டு எடுத்த உடனே இலவசமா, ஒரு பைசா செலவு இல்லாம இல்லையா பரலோகத்துக்கு நீங்க போகலாம், 3வது வானத்துக்கு நீங்க போயிடலாம். ராக்கெட்டை நம்ப முடியுமா சொல்லுங்க? அது இல்லையா? ராக்கெட்டெல்லாம் நம்ப முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராக்கெட்ல கூட்டு போறேன்றான். அவர் சொல்றாரு, உன்னை வானத்துல அப்படியே நான் கூட்டிட்டு போவேன், நீ அப்படியே மெதந்துன்னு மேல வருவேன். உலகத்துக்கு சான்ஸே கிடையாது. அது இல்லையா? எதையும் நீ நம்பியே வர வேணாம், நான் உன்னை கூட்டிட்டு போவேன், கரப்பிடித்து வைத்துட்டு போவேன். அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றத பாருங்க, இலவசமாய் தான் மிக முக்கியம். இந்த கிருபை எப்படி பெற்றுக்கலாம்? நீங்க இலவசமாய் பெற்றுக்கலாம். அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அப்ப அவரை பிரியப்படுத்துகிற ஜனங்களா மாறிவிடுவோம். பிரியமான அல்லேலூயா. நீதிமான்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? எசேக்கியேல் 18:9 சொல்லுது, என் கட்டளையின்படி நடந்து. பார்த்தீங்களா? என்ன செய்யணும்? அவரு ஒரு கட்டளை வச்சிருக்கார், நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி நடந்து என் நியாயங்களை எல்லாம் கை கொண்டு, எனக்கு எதெல்லாம் நியாயப்படுதோ அதெல்லாம் நீ செய்து உண்மையாய் இருப்பானாகி, என்னிடத்தில் உண்மையாய் விசுவாசத்தோடு கூட இருப்பானாகில் அவனே நீதிமான். இது எப்படி கிடைக்குது? அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்ச உடனே கர்த்தர் நம்மளை நீதிமானா மாற்றிடுறார். அதுக்கப்புறம் நீங்க யாருடைய வார்த்தையை தான் கேட்பீங்கன்னாக்கா இயேசப்பா வார்த்தைப்படி தான் கேட்டு நடப்பீங்க. உங்களை மாத்திடுறாரு, மறுரூபமாக்கிடுவார். உங்களுக்கு பழைய வாழ்க்கை அப்படியே மாறிடும். பழையவன் எல்லாம் ஒழிந்து போயின, கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். தாய் கர்ப்பத்தில் பிறந்த பிறப்பு இல்லை, இது ஆவிக்குரிய பிறப்பு, புதிய சிருஷ்டி. அல்லேலூயா. அவனுடைய பழையதெல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாகும். அவன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுவார், இயற்கையா மாற்றிடுவார், சுவாபத்திலே மாற்றுவார். அல்லேலூயா. இதுதான் நீதிமான். ஆட்டோமேட்டிக்கா ஆண்டுடைய கட்டளையின்படி நடப்போம், அவருடைய நியமங்களின்படி செயல்படுவோம். அல்லேலூயா. அவருக்கு உண்மையா இருக்கும், அவன் தான் நீதிமான்.
அல்லேலூயா. அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 18:9 இது சொல்லப்பட்டது. அல்லேலூயா. பிழைக்கவே பிழைப்பான் அர்த்தம். மீட்கப்பட்டு விட்டான். அவன் இனி அழிவை காண போறது இல்லை, பிழைத்திருப்பான். அவருடைய கட்டளை என்ன தெரியுங்களா? எப்படி நடப்போம் தெரியுங்களா? நம்ம அவருடைய கட்டளைப்படி நடப்போம்னாக்க எப்படி நடப்போம், எப்படி மறுரூபமாக்கப்படுவோம்னா, நீங்க மார்க் புத்தகத்துல 12வது அதிகாரத்துல 30-31 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு கண்டிப்பா இருப்பீங்க. உங்க இருதயத்துல செயல்பாடே அவரைத்தான் நினைச்சீங்கன்னே இருப்பீங்க. உட்காரும் போது எசப்பான்னு உட்காருங்க, எந்திரிக்கும் போது எசப்பான்னு எந்திரிப்பீங்க, படுக்கும் போது எசப்பான்னு முழு இருதயத்தோடு. அல்லேலூயா. அடுத்தது உன் முழு ஆத்மாவோடு, உள்ளான மனுஷனோடு. நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். நம்ம வெறும் கூடுதான், வெளியே தான் தெரியாது. அதனால தான் கூட பார்த்தவர் அவர் இடம் போறது இல்லை. கூட எப்படி வேணா மாத்திக்கலாம், கூட எப்படி வேணா மாத்திக்கலாம். முகத்தை கழுவி அழகா வைக்கலாம், இல்ல கழுவாமலே அழுக்கா வச்சுக்கலாம். அது இல்லையா, பாடி எப்படி வேணா நம்ம மாத்திக்கலாம். அதுதான் முகத்தை பார்க்கறது இல்லை. அவர் உள்ளத்தை ஆராய்கிறது, ஆத்துமாவை ஆராய்கிறது, உள்ளான மனுஷனை ஆராய்கிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். தரிசிப்பான்னா அனுபவிப்பான். தரிசிப்பான போய் கண்ண பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துறான்றதை அவன் உணர்ந்து கொள்வான். அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்க, அது வாசிங்கன்னா, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அல்லேலூயா. பிரதான பிரமாணம், முதன்மையான பிரமாணம், முக்கியமான பிரமாணம். இதுதான் மெயின். ஏசப்பா கிட்ட எப்படி இருக்கணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கூட அவளிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு. அப்பா சும்மா பேருக்கு அப்பா இல்லை. அல்லேலூயா. அப்பா என்னை தெரிஞ்சுக்கினியே, உமக்கு நன்றி ஐயா. என்ன உங்களுடைய பிள்ளையா மாத்தினீங்களே, நன்றி ராஜா. அறிகிற அறிவை எனக்கு கொடுத்தீங்க, மூளை எனக்கு கொடுத்தீங்க. இங்க எத்தனையோ படிப்பாளிகள்லாம் என்ன இயேசு அறியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு படிக்காத, ஒரு அறிவில்லாத என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மை அறிகிற ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே. அல்லேலூயா. எதையோ கண்டுபிடிக்கலாம், என்னென்னத்தையோ கண்டுபிடிக்கலாம், தேவர்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். இது ரொம்ப முக்கியமா மேல போய் வானத்தை பார்க்கறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல என்ன இருக்குது? மேல போய் பார்த்து என்ன பண்ண போற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அறி. நிரந்தரமா நீ எங்க இருப்ப? 3வது வானத்துல இருப்ப. அதுவும் இலவசமாய் கிருபையின்படி நீ மீட்கப்படுவ. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தது இன்னொரு கட்டளை என்ன சொல்றாருன்னா 31 இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை. எதுக்கு? நீ தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறாயே, இதற்கு ஒப்பான 2வது கற்பனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். இதுக்கு மிஞ்சிற வேற கற்பனை உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உன்னை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறியோ அது போல பிறரை நேசி. அது இயற்கையா வந்துடுங்க. நீ நீதிமானம் வாக்கப்பட்ட உடனே, அவருடைய ரத்தத்தினால நீ மீட்கப்பட்ட உடனே, இயேசுவை ரட்சகரா நீ ஏற்றுக்கொண்ட உடனே உனக்குள்ள இந்த மாறுதெல்லாம் நடந்து நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க மற்றவங்க என்ன செய்ய? அன்பு செலுத்து, அன்பு செலுத்து. இப்போ நம்ம கூட நினைக்கிறோம், ஒரு கடையில் போனால், ஒரு பொருளை வாங்க போனால், ஒரு சில கடைகளில் நேர்மையாக இருக்கிறாங்க, சில கடைகளில் ஏமாத்துறதே அவங்களுடைய வேலையாகவே இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, ஆண்டவர்களை வந்த பற்றி நமக்கு அந்த வித்தியாசம் தெரியுது.
ஏன் இப்படி ஏமாத்துறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பணம்லாம் பாக்கெட்ல எல்லா பணத்தையும் ஏமாத்துறாங்களே, உண்மைக்குதா? இல்லையே. அதை நினைக்கும் போது அந்த கவலை வருது பாருங்க. ஏன்னா நம்மளை ஆண்டவர் மாத்திட்டது. ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு முன்பாக நானும் அப்படிதான் இருந்தேன். அல்லேலூயா. பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான் ஒரே நோக்கம். ஆனா இப்பதான் யோசிக்கிறேன், எப்படி நான் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படிங்கிற நினைக்கும் போது நமக்கே ஒரு அசிங்கம் வரும், ஒரு வெட்கம் வரும். இப்படியா பண்ணும் நம்மளும் போயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எப்படி அந்த உணர்வு வருதுனாக்கா, இந்த இயேசப்பாவுடைய பாவத்தை மன்னிச்ச உடனே அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குது பாருங்க, அவரை போல நம்மளை மாத்துறதுக்கு எல்லா காரியத்தையும் செய்வார். எங்களை அப்படி மறுரூபமாக்குவார். அடுத்தது அந்த தப்பை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு துணிச்சலே வராது, பயம் இருக்கும். ஐயோ, எஸ்எப்பா என்னோட இருக்கிறார், எவ்வளோ நல்லவர், எனக்கு எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றி வராரு, இவருக்கு நான் துரோகம் பண்ணுவேன், அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். அது உங்களை அந்த பாவத்தை செய்ய துணிய விடாது. இதுதான் இயற்கை. ஏன்னா அவர் மேல அந்த அன்பு இருக்கிறபடி நான் பிரியமானவன், அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒருத்தர் ஏமாத்துற எண்ணம் உங்களுக்கு இருதயத்திலே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தீமை செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரே, உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை பகைக்கிறவர்களுக்கு நீ நன்மை செய்யி, உன்னை நிந்தித்து உன்னை துன்பப்படுத்துவார், அவருக்கு ஜெபம் வந்து தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதைத்தான் செய்யறதுக்கு என்ன வரும்? ஏன்னா நீங்க ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்கிறீங்க? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நீங்க அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க தன்னை தான் நேசிப்பது போல நேசிக்கிற அன்பை தேவன் உங்களுக்குள்ள வைப்பார். நீ மீட்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அங்க ஒரு சுத்திகரிப்பு உண்டாது. அங்க என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா நீங்க வருதுனால ஒரு சுத்திகரிப்பு உண்டாது. வீட்டை நம்ம என்ன செய்யறோம்? சுத்தப்படுத்துறோம் இல்லைங்களா? எல்லாத்தையும் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா டஸ்ட்டும் எடுத்து கிளீன் பண்ணி வீட்டில் பெருக்கி மாவு போட்டு அதை பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ற பாருங்க. அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கையும் அவர் கிளீன் பண்ணிக்கணும், சுத்திகரிச்சுக்குவார். அவரால் முடியும். எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்படுகிறது, தம்மாலே தாமே அவராகவே நம்முடைய பாவங்கள் நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். நம்ம போய் அவர் அறியல, அவராகவே வந்து அவரை கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை நமக்கு உண்டு பண்ணுகிறார். தேடி வந்து மீட்கிறார். தீத்து 2:14 சொல்லு, நம்மை சுத்திகரிக்கப்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கிறார். இல்லையா? சிலுவையில தன்மைத்தாமே மரண பரியந்தும் தாழ்த்தி தன்னையே ஒப்பு கொடுத்தார். பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஆதாயத்தோடு அவர் வரல, நம்மளை மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போன்ற எண்ணத்தோடு மாத்திரமே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்லுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை, பேர்பட்ட பாவங்களா இருந்தாலும் சரி, நீங்க என்ன மாதிரி பாவம் செய்திருந்தாலும் சரி, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், உங்களை சுத்தமாக்கி பரலோகத்துக்கு ஆயத்தமா. சந்தேகமே இல்லை. ஏன்னா மத்தேயு புத்தகத்துல 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் வாயிலேயே சொல்லியிருக்கார், அவருடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கார்.
பேசியிருக்கிறேன். அவர் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பிரசங்கித்து கொண்டு வந்த வேலையில அவர் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொல்கிறார்னா, பூமியிலே பாவங்களை, பாவம் இல்லை, ஒரு பாவம் இல்லை, நீ என்ன சகல பாவம் செய்திருந்தாலும் எல்லா பாவங்களையும் மன்னிக்க மனுஷக்குமான அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். திட்டமா சொல்றேன். இதை நீங்க அறிஞ்சிட்டீங்க வச்சுங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, சிறு வயதுல இருந்து நீங்க இது வரைக்கும் இந்த வினாடி வரைக்கும் செய்த பாவத்தை எஸ்ப்பா அப்படின்னு அறிக்கையிட்டீங்கன்னா உங்க ரத்தம் எனக்கு சுத்திகரிக்கும். நான் கேள்விப்பட்டேனே, இந்த வசனத்தின் மூலமா கேள்விப்பட்டேனே, அப்படியாக சுத்திகரிச்சு என்னை 3வது வானத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இலவசமா என்னை கூட்டி செல்லுங்க ஆண்டவரே, உமது கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் என்னை கூட்டி செல்லுங்க ஆண்டவரே கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பா செய்வார். தொடர்ந்து இன்னும் ஒரு இடத்துல இருக்கிற என்னென்ன நன்மைகள் என்பதை நான் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த செய்தி தொடர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே கண்டினியூவா என்ன கிடைக்கும், எத்தனை விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரே நாள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஜெபிப்போமா. அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, திருத்துவ தேவனே, ஆண்டவரே, எத்தனை நல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற முடியும். உம்மாலே நாங்கள் மீட்கப்படுகிறோம், உம்மாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம், உம்மாலே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துகிறோம். அப்படியாய் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள அறியாத பிள்ளைகள், இதுதான் நற்செய்தி. இந்த செய்திக்கு மிஞ்சின செய்தி இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை ராஜா. ஆண்டவரே, இதை அறிந்தவர்கள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்பி இயேசுவே என்னை மீட்டுக் கொள்ளும் என்று உம்மிடத்தில் வந்து அபயமிடட்டும். அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியான ஒத்தாசையுடன் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.